விவசாயம் 3 வகைப்படும். கெமிக்கல் விவசாயம், இயற்கை விவசாயம், தமிழர் விவசாயம். கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த தமிழர் விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. தினமும் 1 மணி நேரம், 5 நாள் நீங்கள் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே. இந்த தமிழர் விவசாய தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வார். இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது. வரப்பு உயர்ந்தால் தான் தமிழர் விவசாயம். இப்போ வரப்பு சின்னதாகிட்டே போகுது. இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு 5 நாளில் புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். விவசாய அறிவு இல்லைங்கிறனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா? விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான் எந்த காய்கறி, எந்த கீரை, எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதையோ வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம். அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர் விவசாயம் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம். டொனேஷன். இந்த வகுப்பு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. வாருங்கள் நண்பர்களே, விவசாயத்தை கற்றுக்கொள்வோம். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். தமிழர் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வகுப்பு.